இந்த நோன்பு கஞ்சி செய்ய தேவையான அரிசி, பருப்பு மற்றும் மசாலா பொருட்களை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம். இது மிகவும் சுவையானது. The secret ingredient is always love and just a little bit of இந்த patience. நோன்பு கஞ்சி மிகவும் சுவையானது மற்றும் சத்தானது. இது நம் உடலுக்கு வலிமையையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. நோன்பு கஞ்சியில வறுத்த வெங்காயம், கொத்தமல்லி மற்றும் மிளகுத்தூள் சேர்த்தால் அதன் சுவை இன்னும் கூடுதலாகவும் மிகவும் பிரமாதமாகவும் இருக்காங்க. இந்த நோன்பு கஞ்சி மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ருசியான நோன்பு கஞ்சி நம்ம மனதையும் வயிற்றையும் நிறைக்கும். ரமதான் மாதத்தில் இது ஒரு சிறப்பு உணவு. அனைவருக்கும் ஆரோக்கியமான ராகி சூப் செய்ய தேவையான ராகி மாவு, பூண்டு, மிளகுத்தூள், வெங்காயம் மற்றும் கொத்தமல்லி தழைகளை இங்கே தயார் நிலையில் ராகி மாவை தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் மெதுவாக கிளற வேண்டும். இது ஆரோக்கியமான மற்றும் பாரம்பரியமான உணவு. நான் ராகி சூப்புல மிளகுத்தூள், உப்பு மற்றும் நறுக்கிய பூண்டு சேர்த்து சுவையை அதிகரிக்கிறேன். இந்த ராகி சூப் மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதன் மேல் மல்லித்தழையை தூவினால் மனம் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியமான ராகி சூப் ரமலான் நோன்பு திறக்க மிகவும் சிறந்தது. இது உங்கள் உடலுக்கு நல்ல பலத்தை தரும், சுவையாகவும் இருக்கும். இந்த ரமலான் நேரத்தில் சுவையான சிக்கன் சூப் தயார் செய்கிறேன். முதலில் வேக வைச்ச சிக்கன் மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து நன்றாக கலக்கவும். சிக்கன் கிளியர் சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதோ. முதலில் வேக வச்ச சிக்கன், பூண்டு மற்றும் மிளகு சேர்த்து ஆரோக்கியமா ரமலான் மாதத்தில் பாட்டி அன்புடன் சூடான சிக்கன் சூப் தயார் செய்கிறார். அதன் மனம் வீடு முழுவதும் பரவுகிற நேரத்தில் பாட்டி மெதுவாக கோழி துண்டுகளை கொதிக்கும் சூப்பில் சேர்த்து மரக்கரண்டியால் கிளறி சுவையான உணவை தயாரிக்கிறார். கோழி சூப்பில் மிளகு மற்றும் பூண்டு சேர்த்து மெதுவாக கிளறுகிறார். அதன் நறுமணம் ஆவி போல மேலே எழுகிறது. ரமலான் மாலையில் சூப்பில் மல்லித்தழை மற்றும் வெங்காயத்தாள் சேர்த்து அலங்கரிப்பது உணவிற்கு கூடுதல் சுவையையும் அழகையும் சேர்க்கிறது. இப்போது கொதிக்கும் சூப்பில் நறுக்கிய கேரட், பீன்ஸ் மற்றும் முட்டைக்கோஸ் சேர்த்து சுவையான மற்றும் சத்தான உணவை தயார் செய்கிறோம். காய்கறிகள் சூப் செய்ய தயாரா உள்ளன. கேரட், பீன்ஸ் மற்றும் முட்டைக்கோஸ் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ரமலான் நறுக்கிய கேரட், பீன்ஸ் மற்றும் முட்டைக்கோச கொதிக்கும் சூப்பில சேர்க்கிறோம். இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் சுவையான. ரமலான் மாலையில் பாட்டி சுவையான காய்கறி சூப்பை அன்புடன் தயார் செய்கிறார். கேரட் மற்றும் பீன்ஸ் இப்போது நன்றாக வெந்து வருகின்றன. சூப்பில் இப்போது சிறிது மிளகுத்தூள் மற்றும் நறுக்கிய கொத்தமல்லி தழைகளை சேர்த்தால் சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். இந்த சூடான காய்கறி சூப் உடலுக்கு மிகவும் நல்லது. ரமலான் மாதத்தில் இதை அன்புடன் பரிமாறுகிறேன். அனைவரும் வந்து மகிழுங்கள். மக்காச்சோளத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது. இந்த காய்கறி சூப் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது ரமலான் நோன்பு காலங்களில் உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது. நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் உங்கள் உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை வழங்குகிறது. சூப் மிகவும் சுவையானது மற்றும் ஆரோக்கியமானது. ரமலான் மாதத்தில் இதை செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். அனைவரும் இதை விரும்பி சாப்பிடுவார்கள். இனிப்பு சோள சூப்பில் சுவைக்காக சிறிது மிளகு மற்றும் உப்பு சேர்த்து மெதுவாக கிளறவும். இது மிகவும் சுவையாக இருக்கும். சூடான சோள சூப் ரமலான் நோன்பு திறக்க மிகவும் சுவையானது. இந்த தக்காளி மிகவும் பிரகாசமாகவும் புதியதாகவும் இருக்கிறது. ரமலான் சமையலுக்கு இது மிகவும் சுவையாக இருக்கும். இப்போது நறுக்கிய தக்காளியை மிக்சியில் சேர்த்து நன்கு மென்மையாக அரைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் சமையலுக்கு இது மிகவும் அவசியமானது. தக்காளி சாந்து சூப்பிற்கு நல்ல சுவையையும் நிறத்தையும் கொடுக்கும். இது ரமலான் நோன்பு கஞ்சியில் முக்கிய சுவை. தக்காளி சூப் மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மெதுவாக கிளறினால் அதன் சுவை கூடும். இப்போது நாம் இந்த தக்காளி சூப்பில் பொடியாக நறுக்கிய மல்லித்தழை மற்றும் கருப்பு மிளகுத்தூளை சேர்த்து சுவையை அதிகரிக்க போகிறோம். இந்த இதமான தக்காளி சூப் உங்கள் ரமலான் மாலை நேரத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றும். இது ஆரோக்கியமானது மற்றும் மிகவும் சுவையான தக்காளி சூப் உங்கள் ரமலான் நோன்பு திறக்கும் நேரத்தை இன்னும் இனிமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும். இந்த பருப்பு மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்கள் நோன்பு திறக்கும் உணவிற்கு இது மிகவும் ஏற்றது. இந்த நோன்பு காலத்தில் பருப்பை நன்றாக கழுவ வேண்டும்.
இது உணவுக்கு மிகுந்த சுவையையும் ஆரோக்கியத்தையும் பருப்பு மெதுவாக வெந்து நல்ல சுவையான நோன்பு கஞ்சியாக மாறும். இது ரமலான் மாதத்தின் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாலை மஞ்சள் தூள் மற்றும் மிளகு சேர்த்து பருப்பு சூப்பை மெதுவாக கிளறவும். இது ஆரோக்கியத்திற்கும் சுவைக்கும் மிகவும் நல்லது. இந்த பருப்பு சூப் மிகவும் சத்தானது. இது நோன்பு திறக்க சிறந்த உணவாகும். உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சூடான பருப்பு சூப் ரமலான் நோன்பு திறக்க மிகவும் சிறந்தது. இது ஆரோக்கியமானது மற்றும் மிகவும் சுவையானது. இந்த அழகான காளான்கள் இன்றைய ரமலான் இப்தார் உணவிற்கு மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த நோன்பு காலத்திலே புதிய காளான்களை அழகாக நறுக்கி சத்தான உணவை அன்போடு தயார் செய்து நம் குடும்பத்தாருக்கு பரிமாறலாம். சுவையான காளான் சூப் ஆரோக்கியமானது மற்றும் சுவையானது. இது உடலுக்கு வலிமை தரும் மற்றும் செய்ய மிகவும் எளிதானது. இந்த காளான் சூப் ரொம்ப நல்லா கெட்டியா இருக்கு. மெதுவா சூப் ரமலான் கொண்டாட்டுக்கு சூடா ஆறுதலா இருக்கும். காளான் சூப்புக்கு கொஞ்சம் கருப்பு மிளகு சேர்க்கலாம். இப்போ இந்த பச்சைக்கீரையை போட்டுக்கலாம். நல்லா கலக்கணும். இந்த காளான் சூப் ரொம்ப நல்லா ஆயிருக்கு. இந்த சூடான சூப் உங்களை இதமா வைக்கும். இந்த புது கேரட் மற்றும் இஞ்சி ரமலான் கொண்டாட்டத்திற்கு சரியானது. இது சத்தான உணவை செய்ய உதவும். கேரட் துண்டுகள் நெல்லியதா இருக்குங்க. இப்போ இஞ்சியை பொடியை நறுக்குங்க. இந்த கேரட் துண்டுகளை சூட்ல போடலாம். இப்போ இந்த சூப் ரமலான் கொண்டாட்டத்துக்கு தயார். கேரட் இஞ்சி சூப் மொரதே கெட்டி பாருங்க. இந்த நேரம் நல்லா கிளறாட்டி இடிச்சிடும். இப்போ ஒரு கேரட் இஞ்சி சூப் ரமலான் கொண்டாட்ட ஊத்தி தரேன். இது இந்த அனுனுக்கு இந்த கேரட் இஞ்சி சூப் ரொம்ப சுவையா இருக்கு. இந்த மனம் குடும்பத்தை பாத்தாகப்படுத்துது. நீங்களும் ருசிச்சு பாருங்க. இந்த பூண்டு மற்றும் மிளகு கொண்டு இன்று ரமலான் கொண்டாட்டத்திற்கு சுவையான உணவு தயார் செய்கிறேன். பூண்டு கிராம்புகளை இடையில போட்டு நல்லா நசுக்குங்க. பாருங்க பூண்டு பேஸ்ட் எவ்வளோ அழகா கூடியது. இந்த பூண்டை சூப்ல போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கணும். ரமலான் ஸ்பெஷல் சூப் இது. பாருங்க இந்த புதிதாக அரைத்த கருப்பு மிளகு சீசீர்பொருள். இப்போ நான் அதை நன்கு கலக்கலாம். பாருங்க இந்த பூண்டு மிளகு சூப் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. குடும்ப காலத்துல ரொம்ப அகால சாப்பாடு சூப்பர் ஐடியா.